அனைவருக்கும் தேரஜனியின் வணக்கம். இங்கிலாந்துல 3 பெரும் புயல் தாக்கிய பிறகு, அதாவது ஸ்டார்ம், டட்லி, யூனிஸ் அண்ட் ஃப்ராங்க்லின், பீக் டிஸ்ட்ரிக்ட் நிறைய இடத்துல பெரும் வெள்ளம் ஏறியது. அது மட்டும் இல்லாம இன்றையும் காத்து கூடயா தான் இருக்குது. 60 மைல்ஸுக்கு மேலெல்லாம் காத்து வீசிக்கொண்டு தான் இருக்கிறது. ஆனாலும் இந்த ஏரியாலாம் எப்படி இருக்குன்ட்டு நாங்க பார்க்க போறோம். நாங்க இப்ப போறது லேடிபவர் ரெசர்வாயர். அதுல இருக்கிற பெரும் சுழல தான் நாங்க பார்க்க போறோம். ஏன்னா அது ரொம்ப அதிசயமா வருஷத்துக்கு 1 முறை 2 முறை தான் அந்த சுழல்ல தண்ணி நிரம்பி வழியும். அதை தான் பார்க்க போறோம். நாங்க இப்ப இந்த வாட்லோ வில்லேஜை தான் கடந்து போக போறோம். இந்த ரோடெல்லாம் இதுக்கு முன்னாடி தண்ணியில தான் மூழ்கி இருந்தது. இன்றைக்கு நாங்க வரும்னு பிளான் பண்ணிக்க இந்த ரோட்டை கடப்புமான்னு எங்களுக்கு தெரியாம தான் நாங்க வந்தோம். ஆனா நல்லபடியா வெள்ளம் எல்லாம் இறக்கிட்டு, ஆனா நாங்க போய்க்க பாருங்க எவ்வளவு அழகான வில்லேஜ் வீடுகள் எல்லாம் இருக்கு. முன்னுக்கே நல்ல பீக் டிஸ்ட்ரிக்டோட வியூவும் நல்ல அழகா தெரியுது. எங்களுக்கு முன்னுக்கு தெரியிற அந்த மலை குன்று மாதிரி இருக்கு பாருங்க அந்த தொலைவில். அதுதான் வந்து கிரேட் ஹக்கலோங்கிற சொல்ற ஒரு எட்ஜ். அதுக்கு தான் வந்து அந்த கிளைடிங், பைலட் கிளைடிங்கோட கிளப் எல்லாம் இருக்கு. ஓகே, நாங்கள் இப்போ ரோட்டில் போய்க்கே பாருங்கள் சில இடத்துல வெள்ளம் இன்னும் நிற்குது. ஆனால் ரோட்டில் நிற்கல. ஆனால் இந்த வெதர் எப்போ வேணாலும் மாறக்கூடிய ஒரு வெதர் தான். அதுதான் நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே, நாங்கள் இனி லேடிபவர் ரெசர்வாயர் கிட்ட பார்க்கிங் எடுத்துட்டு உங்களை அங்கே சந்திக்கிறோம். ஓகே, நாங்கள் இப்போ பார்க் பண்ணிவிட்டு கீழால லேடிபவர் ரெசர்வாயருக்கு இறங்கி கொண்டு இருக்கிறோம். இங்கேருந்தே பாருங்கள் அந்த காட்சி, அந்த நீர் தேக்கமே முழுக்க ஏதோ கடல் மாதிரி கொந்தளிச்சு கொண்டு இருக்கு. நாங்கள் இப்போ ரோட்டுக்கு அங்கால தான் கடக்க போகிறோம். ரோட்டுக்கு அங்கால வந்து ஃப்ரீ பார்க்கிங் இருக்குது ரோட்டு வழியாக. நான் உங்களுக்கு கொஞ்சம் தலை காட்டுறேன். இது வந்து நான் வின்டர் டைமில் எடுக்கிற வீடியோ. அதால் கொஞ்சம் வித்தியாசமாக உங்களுக்கு அந்த காட்சி எல்லாம் இருக்கும். நான் மலை விளிம்புன்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்திருப்பேன். அது சம்மர் டைமில் நான் வந்து எடுத்தது போன வருஷம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வித்தியாசம் நல்லா தெரியும். ஓகே, இதுதான் நான் சொன்ன அந்த ரோட்டுக்கார பார்க்கிங். இது கொஞ்சம் காரு தான் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனால் ஃப்ரீ பார்க்கிங் தான் இது. எவ்வளோ நேரம் வேண்டாலும் விடலாம். ஆனால் அந்த ரோட்டு அந்த மார்க்கிங்கை விட்டு நாங்கள் வெளியே கார் விடக்கூடாது. அது இல்லைன்னு சொன்னால் நான் மேலாளந்து வந்தேன். அங்கே வந்து பே பார்க்கிங் இருக்கு. நாங்கள் அப்படி இந்த ரோட்டு பாதையால தான் நடக்க போகிறோம். அது பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த லேடிபவர் ரெசர்வாயர். ஆனால் நீங்கள் பாருங்கள் மேக மூட்டமாக வர தொடங்கிட்டு நினைக்கிறேன் வெதர் திரும்ப மழை வரப்போகுதுன்ட்டு. எனக்கு முன்னாடி ஒரு மலை மாதிரி தெரியுது பாருங்க. அதுதான் வின்ஹில் பைக். அது லோக்கலாக வந்து பிம்பிள் மலைன்னு சொல்லுவாங்களே. நான் பார்க்க அந்த மாதிரி இருக்குன்ட்டு. இது லேடிபவர் ரெசர்வாயர் வழியாகவும் நாங்கள் போகலாம். இல்லாட்டின்னா அந்த டர்பன் வழியாகவும் நாங்கள் சுற்றி நடந்து வரலாம். இன்னைக்கு நாங்கள் வந்த மெயின் ரீசன், இங்கே அடுத்தடுத்து புயல் வந்தபடியா நீர் தேக்கத்தோட அளவு நல்லா கூடினபடியா இங்கே சுழல் வந்து அந்த தண்ணி வித்தியாசமாக போகிற ஒரு சுழல் இருக்கு. அது ரொம்ப அரிதான காணக்கூடிய காட்சி தான் இது. அது வருஷத்தில் 1 முறை 2 முறை தான் இப்படி நடக்கும். இந்த புயலால் தான் இந்த முறை எங்களுக்கு வந்திருக்கு. அதுக்கு முந்தின வருஷமெல்லாம் வந்து முழுக்கவே இந்த சுழல நீர் போகல. இப்போ அதை தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த பிக்சர் ஆட் பண்ணுறேன். நான் போன முறை வந்த பிக்சர் இது. அந்த மலை விளிம்புன்னு சொல்லி அதுக்கும் இந்த நீர் தேக்கத்தோட அளவுக்கும் வித்தியாசம் பாருங்க. அப்போ அந்த தண்ணீர் நிலைமை எவ்வளோ சாந்தமாக இருந்தது, இப்போ எப்படி கொந்தளிச்சிருக்குன்ற ஒரு கடல் போல. இன்றைக்கு வெப்பநிலை 2-3 செல்சியஸ் தான் இருக்கும் என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் காற்று வந்து சரியான காற்று. நினைக்கிறேன் சுமார் 60 மைல்ஸ்க்கு மேலே அடிக்கும் என்று தான் இருந்தது. ஆனால் நினைக்கிறேன் இப்போதைக்கு அட்லீஸ்ட் 50 மைல்லையாவது இருக்கும் அந்த காற்று அடிக்கிற வேகம். ஏன்னா அவ்வளோக்கு குளிர் அடிக்குது, கையெல்லாம் விரைக்க தொடங்குது. அதனால தான் இந்த காட்சியை அந்த கொந்தளிக்கிற காட்சி மாதிரி இருக்குது, அந்த கடல் கொந்தளிக்கிற மாதிரியே. இந்த நீர் தேக்கத்தை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னா, லேடிபவர் வந்து 3வது ரெசர்வாயர். இதுக்கு மேலே 2 ரெசர்வாயர் இருக்குது. அது மாடர்ன், அதுக்கு பிறகு டாவன் ரெசர்வாயர். டாவன் ரெசர்வாயோட வான் பாய்வு தான் நான் முன்னாடியே காட்டியிருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் இந்த சுழலில் தண்ணி நிரம்பி அங்கே எவ்வளோ தான் வான் பாய்ஞ்சாலும் இங்கே வந்து தண்ணி நிரம்பாமல் தான் இருந்தது. இப்போ இந்த புயல் காரணமாக தான் இங்கே தண்ணி நல்லா நிரம்பி வழிந்து ஓடுது.
சுழல காட்டுறேன். நாங்க இப்படியே நடந்து அந்த டேம் எதிர்க்க வழியா தான் போக போறோம். ஸோ உங்களுக்கு நான் காட்டலாம் எந்த வழியா அந்த தண்ணி கீழ அந்த ரிவருக்கு போகுதுன்ட்டு. அதே மாரி நாங்க இது ஒரு கொஞ்சம் பெரிய வாக் தான். ஆனா அங்கால நாங்க நடக்க இயலாது. ஏன்னா அந்த வெள்ளம் ஏறினபடியா எங்களுக்கு நேரா நாங்க அந்த பக்கம் நடக்க இயலாது. ஆனா நாங்க இன்னைக்கு பார்க்க வந்தது அந்த 2 சுழல் மட்டும் தான். அப்ப அதுதான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். நான் ஏற்கனவே முந்தி எடுத்த ஒரு வீடியோல அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுறேன். அதில பாருங்க வித்தியாசம். தண்ணி நிரம்பி வழியாத போது எப்படி இருக்குன்னு சொல்லி. உங்களுக்கு தெரியும். ஏன் இது ரொம்ப அரிதான ஒரு காட்சி இது. இந்த நீர் சுழல் சுமார் 20 மீட்டர் கீழ மட்டும் போகுதாம். இதோட மேல் விட்டம் வந்து 24 மீட்டர். இதுக்கு படிக்கட்டு மாரி தான் வச்சிருக்கிறாங்க சுழல்ல. அதோட மெயின் நோக்கம் வந்து அந்த தண்ணீர் இதுக்கு பாயும்போது அந்த வேகத்த கொஞ்சம் குறைச்சு பாயறதுக்காக தான். இது ஒரு சேஃப்டி ரீசன்க்காக தான் அவங்க செஞ்சிருக்காங்க. நான் உங்களுக்கு சொன்ன மாரி பிறகு காட்டுறேன் எங்கால போகுதுன்னு. கூட இங்கிலாந்துல நீங்க பார்த்தீங்கன்னா, நீர் தேக்கம் குடிநீர் தேக்கமா தான் இருக்கு. ஹைட்ரோ எலக்ட்ரிக் தேக்கம் கிடையாது. அதால அவங்களுக்கு டேம் வான் பாயிற டேம் வந்து தேவையில்ல, அவசியம் இல்லாததுண்டு. அதால தான் அவங்களுக்கு நெறைய சுழல் வச்சு அந்த நீர் தேக்கத்த செஞ்சிருக்காங்க. அப்படியான ஒரு அமைப்பு வந்து அந்த ஸ்ட்ரக்சரல் டேமேஜ வந்து நல்லா குறைக்கும்ன்ட்டு தான் அவங்களோட ஒரு கணிப்பு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இந்த தண்ணி எல்லாம், இந்த நீரெல்லாம் கூட அந்த ரிவர் டெர்வன்ட்டுக்கு தான் போகுது. அது நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன். இல்லாட்டினா நான் வேற வீடியோல காட்ட முயற்சி பண்றேன். அது ஒரு நல்ல அழகான ஒரு வியூ தான் அந்த ரிவர் டெர்வன் முழுக்கவே பீக் டிஸ்ட்ரிக்ட்ல. ஓகே. மேகமூட்டமா இருந்தது. இப்ப கொஞ்சம் மழை துமிக்க தொடங்கிட்டு. வீடியோ எல்லாம் எந்த அளவுக்கு கிளியரா வரப்போகுதுன்னு தெரியல. ஆனா நாங்க தொடர்ந்து நடப்போம். ஓகே. இங்கருந்து நான் காட்டுறேன். உங்களுக்கு அங்க தெரியும்னு நெனைக்கிறேன். அது கீழ பாருங்க. அந்த 2 வி மாரி ஷேப், டபிள்யூ மாரி ஷேப் இருக்கு பாருங்க. அதுக்கு கீழ தான் அந்த தண்ணி சுழல் தண்ணி எடுத்து தள்ளுது. அ இங்க தண்ணி நல்லா அதிகமானால், அங்க இருக்கிற வேகமும் நல்லா அதிகமாகும். இங்கருந்து தூரத்துல தெரியுது பாருங்க ஒரு மலை விளிம்பு மாரி. அதான் பம்ஃபடேஜ். அதுக்கு தான் நான் வந்து ஹைக்கிங் பண்ணியிருக்கிறேன். ஓகே. நாங்க இப்ப 2வது நீர் சுழிக்க வந்துட்டோம். ஆனா எனக்கு முன்னுக்கு பாருங்க, அந்த அழகான வானவில் தெரியுதா? எத்தன கலர் தெரியுதுன்னு தெரியல. ஆனா இந்த சீன் அவ்ளோ சூப்பரா அழகா இருக்கு. ஓகே. இப்ப நாங்க அந்த 2வது நீர் சுழிகிட்ட போய் கொண்டிருக்கிறோம். இங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல தான் விண்ட் ஹில் பைக் இருக்கு. இதுக்குள்ளேயே நெறைய நடப்பாதை இருக்கு. ஆனா இன்னைக்கு ஹெவியான மழை. அதால இப்படியான பாதைக்குள்ள போறது தவிர்க்கலாம் இன்னைக்கு. அதே மாதிரி நாங்க ஒரு சுத்தி கூட இந்த பாதையால போலாம். ஆனா அங்கால நான் நினைக்கிறேன் வெள்ளம் நிக்குதுண்டு. அதனால போயிடாது.
நீர் சுழிய பார்த்துட்டு நல்ல வியூ உங்களுக்கு காட்டிட்டு இதோட நான் கிளம்புறேன். இந்த 2வது வியூ பாயிண்ட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இந்த சுழலுக்கிட்ட நல்லா கிட்ட மாதிரி தெரியுது. முதல் சுழலுக்கிட்ட எங்களுக்கு சான்ஸ் இல்லை, ஏன்னா நிறைய ஃபோட்டோகிராஃபர் இருந்தாங்க. இப்போ இங்கேருந்து நல்ல வியூ பாயிண்ட் கிடைக்கும்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இங்கேருந்து சீனரி நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் எனக்கு நம்ம வியூவிங் பாயிண்ட்டுக்கு நான் போக முடியல, இந்த வானம் நிற்கிறதுனால. ஆனால் எனக்கு முன்னாடியே இன்னொரு வானவிலும் தெரியுது. சூப்பரான ஒரு ஓகே, இப்போ நாங்கள் திரும்பி எங்கள் கார் பார்க்க இடத்துக்கு போக போகிறோம். அங்கே மேலே இருந்து கூட நல்ல டைம் லேப்ஸ் எடுத்து பார்த்துருக்கலாம். அங்கேருந்து நான் ஒரு வியூ எடுக்க போகிறேன். டைம் லேப்ஸ் நாங்கள் இன்றைக்கி இந்த பயணம் மேற்கொள்ளும் போது இந்த நீர் சுழியை காணுமான்னு எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஏனென்றால் அந்த 3 புயல் காரணமாக ரோடெல்லாம் நிறைய வெள்ளம் ஏறி இருந்தது. அப்போ இன்றைக்கி ஒரு சான்ஸ் எடுத்து தான் வந்து பார்ப்போம்னு தான் நாங்கள் வந்தோம். ரோட்டில் இன்றைக்கி தண்ணி பெருசாக நிற்கல. அதே மாதிரி இன்றைக்கி வெதரும் ஒரு மாதிரியான வெதர் தான். அப்பப்போ நல்லா ஹெவியான மழை, இப்போ வெயில் அடிக்குது பாருங்கள். ஆனால் இந்த நீர் சுழி மிகவும் அரிதானது. இது ரொம்ப அரிதாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றதுக்காக தான் நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வந்தாங்க. எங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு இடம் விட்டுருக்கலாம், நாங்களும் ஒரு நல்ல சீன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். ஆனால் நான் எடுத்த சீன்ஸே நல்லா வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். போட்டிருக்கோம். இங்கேருந்து இந்த லேடிபவர் ரெசர்வாரோட சீனும் அதுக்கு பின்னால் இருக்கிற மலையோட சீனும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் நாங்கள் இருந்து எங்கள் பயணத்தை வீட்டுக்கு மேற்கொள்ள போகிறோம். உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தை விட என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா